வெல்கம் டு திருவின் திருமதி. நான் உங்கள் முல்லை திருமால். இன்றைக்கி நம்ம வந்து பேண்டீஸ் எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேண்டீஸ் மார்க் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டு வந்து தேவைப்படுது. ஒன்று என்ன அப்படின்னா உயரம், இன்னொன்று வந்து சுற்றளவு, ஹைட்டு வித்து. நம்மளுக்கு வந்து பேண்டீஸோட ஹைட்டும் வித்தும் வந்து தேவைப்படுது. ஃபஸ்ட்டு வந்து ஹைட் எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ உங்களோட பேண்டீஸோட ஹைட் வந்து 9.5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் நீங்கள் வந்து 1 இன்ச்சு சேர்த்து எடுக்கணும். எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து 10.5 எடுக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 இன்ச்சு வந்து நம்ம எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்காக தான் நம்ம வந்து 1 இன்ச்சு சேர்த்து எடுக்கிறோம். உங்களோடது ஹைட் வந்து 9.5னா நீங்கள் எவ்வளோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா 10.5. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேண்டீஸ்க்கு வந்து சுற்றளவு பார்க்குறோம், வித்து. அது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட ஹிப்பு வித்து இருக்கு இல்லைங்களா, நம்மளுக்கு வந்து 32, 36, 38 அப்படி இருக்கும் அப்படி வச்சுக்கோங்களேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது வந்து 38. 38ல் வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா வந்து நம்ம வந்து 4 ஃபோல்டிங்ஸாக போட்டு தான் வந்து கிளாத்தை வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ வந்து 38 டிவைடட் பை 4ன்னு எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு வந்த அளவு என்ன அப்படின்னா 9.5. நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா 4 ஃபோல்டிங்ஸ். ஓகேங்களா, நம்ம வந்து கிளாத்தை எப்படி மடிக்க போகிறோம் அப்படின்னா 4 ஃபோல்டிங்ஸாக. ஸோ வந்து இப்போட வித்தில் வந்து நான் டிவைடட் பை 4ன்னு எடுத்திருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுதான் நம்ம கிளாத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இதை வந்து எப்படி ஃபோல்டு பண்ண போகிறோன்னா, இதுதான் நம்மளோட கிளாத்து. இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஃபோல்டு பண்ணுறோன்னா இந்த சைடு ஃபோல்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இது பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எப்படி ஃபோல்டு பண்ண போகிறோன்னா இப்படி ஃபோல்டு பண்ண போகிறோம். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு வந்து இங்கே வந்து எவ்வளோ வரணும் அப்படின்னா 4 ஃபோல்டிங்ஸ். ஓகேங்களா, இந்த சைடு வந்து 4 ஃபோல்டிங்ஸும் இங்கே வந்து உங்களுக்கு 2 ஃபோல்டிங் வரும். ஓகேங்களா, 1 2. இங்கே கீழே வந்து 2 ஃபோல்டிங்கு. இங்கேயும் நம்மளுக்கு இங்கே மேலேயும் இந்த சைட்லேயும் நம்மளுக்கு வந்து ஓப்பன் சைடு. இங்கே 4 ஃபோல்டிங்ஸ் வரணும், இங்கே 2 ஃபோல்டிங்ஸ் வரணும். இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு ஓப்பன் சைடு. இப்படி தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு மடிச்சுக்க போகிறோம். கட் பண்ணுறதுக்காக மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிளாத்தை வந்து இப்படி தான் மடிக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு வந்து கிளாத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் இதை ஃபோல்டு பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்கோங்க. ஃபோல்டு பண்ண கிளாத் இது. அதாவது இங்கே வந்து 4 ஃபோல்டிங்ஸு, இந்த சைட் வந்து 2 ஃபோல்டிங்கு, இது வந்து இங்கே மேலே வந்து ஓப்பன் சைடு, அதே மாதிரி சைட்லேயும் வந்து நம்மளுக்கு ஓப்பன் சைடு. ஓகேங்களா, இப்படி தான் வந்து நம்ம கிளாத்தை வந்து மடிச்சிருக்கோம். நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி இது 4 ஃபோல்டிங்கு, இங்கே 2 ஃபோல்டிங்கு, ஓப்பன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தோட ஹைட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து ஹைட் எவ்வளோன்னா 9.5 + 1 10.5 தேவைப்படுது. ஓகேங்களா, நம்ம 10.5 வந்து எங்கேருந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து கீழேருந்து மேலே 10.5 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு இங்கே க்ளோஸ்டு சைடில் வந்து கட்டிங் வரணும். ஸோ வந்து நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கீழே இருந்து 10.5 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இங்கே தான் உங்களுக்கு வந்து நான் இது வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து 10.5 வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இதுதான் வந்து எனக்கு வந்து ஹைட் வந்து 10.5 வருதுன்னா நான் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போது வித்து சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, நம்ம கண்டுபிடிச்சது வந்து 9.5. இந்த 9.5 எங்கே மார்க் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும். ஓகேங்களா, இங்கேருந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இங்கேருந்து நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். இது எக்ஸாம்பிளுக்கு தான். நீங்கள் வந்து கரெக்டான அளவு இன்ச்சஸில் வந்து இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நோட்டு சின்னதுன்றதுனால வந்து நான் வந்து உங்களுக்கு இப்படி வந்து போட்டு காட்டுறேன். ஓகேங்களா, இப்போது நம்ம வந்து இந்த வித்து வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த வித்து வந்து நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வரைக்கும் 9.5 அப்படிங்களா. இங்கேருந்து நம்ம வந்து இந்த ஹைட் வந்து எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்னா, காமனாக வந்து இது வந்து எப்போவுமே காமன் தான். இங்கேருந்து நம்ம வந்து எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்னா ஹைட்டு வந்து 3.5.
ஓகேங்களா. இது எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்னா ஹைட் வந்து 3.5. இது வந்து நம்ம பெரியவங்க எல்லாருக்குமே வந்து 3.5 வந்து காமன். ஓகேங்களா. இது வந்து காமன் அளவு. இல்லை இதே வந்து நான் ரொம்ப சின்ன குழந்தைக்கு தைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி 2.5, 3 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. பெரியவங்க எல்லாருக்குமே நம்ம காமனாக எடுக்க போகிற அளவு இது வந்து என்ன அப்படின்னா 3.5. ஓகேங்களா. இது வந்து நம்மளுக்கு பேண்டீஸில் ஹைட் வரும் இல்லைங்களா, நம்மளுக்கு ஹிப் அண்ட அந்த ஹைட். ஓகேங்களா. இப்போ இதை வந்து நான் மெஷர் பண்ணிக்க போகிறேன். எங்கே இருந்துன்னா இந்த வித்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட எண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து கீழே 3.5 வந்து மார்க் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிட்டோம் 3.5. அதே மாதிரி இப்போ இங்கே வந்து கீழே நம்ம எடுக்க போகிற அளவு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கால் இடுக்கில் வரும் இல்லையா, அந்த பார்ட். இதுக்கு நம்ம எடுக்க போகிற அளவு வந்து காமனாக நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்னா 2.5. ஓகேங்களா. இது வந்து பெரியவங்க எல்லாருக்குமே காமனான அளவு. இது வந்து எப்படின்னா காமனான அளவு. இதே வந்து நீங்கள் வந்து ரொம்ப சின்ன பசங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 2 அப்படி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இங்கேருந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து இந்த பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதோட சென்டர் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதோட சென்டர் பாயிண்ட் நான் எப்படி வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஓகேங்களா, இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்தா எனக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 9 இருக்குது. ஓகேங்களா. இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 9. இதோட சென்டர் வந்து 9ல் பாதி வந்து 4.5. நான் அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு சென்டராக ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணால் போதும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இங்கே எல்லாமே வந்து ஸ்கேலில் சென்டிமீட்டர்ஸில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே இது எப்படி பண்ண போகிறீங்கன்னா இன்ச்சஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வந்து நான் 2 அளவு மார்க் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து 1 இன்ச், இன்னொன்று வந்து 1.5 இன்ச். இது வந்து எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னா இங்கேருந்து 1 இன்ச். ஓகேங்களா. நான் வந்து இது சின்னது நோட்டுன்றதுனால சென்டிமீட்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இன்ச்சஸில் பண்ணுறீங்க. அதாவது இன்ச்சஸில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி வந்திருக்கும். ஓகேங்களா. நான் வந்து சென்டிமீட்டரில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இங்கே வந்து 1 சென்டிமீட்டர் ஒன்றும், நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து எங்கே மார்க் பண்ணியிருக்கேன்னா இங்கேருந்து 1.5 சென்டிமீட்டர்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 2 பாயிண்ட் வந்து நம்ம எதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேண்டீஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம் எப்போவுமே இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வராது. நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து கர்வ் வரும். இந்த கர்வுக்காக தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த 1 இன்ச்சுன்றது வந்து நம்மளுக்கு வந்து பேக்கில் வருது இல்லைங்களா, அந்த அளவு. 1.5 வந்து ஃப்ரண்ட்டில் வருது இல்லைங்களா, அந்த அளவுக்காக. எப்போவுமே வந்து நம்மளுக்கு தெரியும் பேக்கோட ஃப்ரண்ட்டில் வந்து வித்து வந்து நம்மளுக்கு அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குறுகலாக இருக்கும். ஸோ வந்து அதுக்காக தான் நம்ம வந்து பேக்குக்கு வந்து 1 இன்ச்சும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1.5 இன்ச்சஸும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கர்வ் வந்து வரைய போகிறோம். ஓகேங்களா. இங்கேருந்து இதுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி கர்வ் வரைய போகிறோம். இந்த இடமும் நீங்கள் மாறக்கூடாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே உங்களுக்கு கர்வ் வரணுன்றதுக்காக நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இப்படிலாம் பண்ணிட போகிறீங்க. இந்த இடமும் நம்மளுக்கு வந்து மாறக்கூடாது. இப்போ வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு இந்த கர்வ் போட்டுருக்கோம் இல்லையா, இப்போ அதே மாதிரி வந்து 1.5 இன்ச்சுக்கும் நம்மளுக்கு இங்கேருந்தே வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா இந்த கர்வை இப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா. இங்கேருந்தே நம்ம வந்து இந்த கர்வ் வந்து இப்படி ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா. ஒன்று வந்து 1 இன்ச், ஒன்று வந்து 1.5 இன்ச். ஓகேங்களா. இப்படி தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பேண்டீஸை வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கிளாத்தை எப்படி மடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா 4 ஃபோல்டிங்ஸாக மடிக்கணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மடிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை நீங்கள் இப்படி மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்படி மடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கீழே இப்படி மடிக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து கீழேயும் க்ளோஸ்டு வேணும், சைட்லேயும் க்ளோஸ்டு வேணும். இங்கே வந்து 4 ஃபோல்டிங்ஸ் வேணும், இங்கே 2 ஃபோல்டிங் வேணும். அதாவது நம்மளுக்கு வந்து 1, 2 ஓகேங்களா 3, 4 இந்த மாதிரி 4 ஃபோல்டிங்ஸ் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 4 ஃபோல்டிங்ஸ் மடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ இதில் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம்னா ஹைட்டு, ஓகேங்களா? ஹைட் வந்து நம்ம எவ்வளோ இது பண்ணி வச்சோன்னா 9.5 ப்ளஸ் 1 இன்ச் எவ்வளோ பண்ணியிருக்கோன்னா 10.5 இன்ச்சஸ், ஓகேங்களா? நான் இங்கே வந்து எப்படி மார்க் பண்ணிக்க போகிறேன்னா சொன்னேன் இல்லைங்களா, கீழேருந்து மேலே மார்க் பண்ணணுன்ட்டு, கீழேருந்து மேலே வந்து நம்மளுக்கு நான் இந்த இடத்துல உங்களுக்கு 10.5 மார்க் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா வித்து, ஓகேங்களா? வித்துக்கு வந்து நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான வித்து வந்து எவ்வளோனா 9.5. நான் வந்து 5 இன்ச் வந்து 0.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன். எதுக்காக இந்த 0.5 இன்ச் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து சீம் அலவன்ஸ், அதாவது நம்ம தையலுக்காக கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த அளவு. எப்பவுமே வந்து தையலுக்கு நம்மளுக்கு வந்து 0.5 வந்து கொடுக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சீம் அலவன்ஸ்ன்னு சொல்கிறோம். இங்கேருந்து நம்ம இதோட ஹைட் வந்து எவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படின்னா 3.5 இன்ச்சஸ், ஓகேங்களா? இந்த சைடோட ஹைட் வந்து நம்மளுக்கு எவ்வளோனா இங்கேருந்து நம்மளுக்கு இது வந்து 3.5 இன்ச்சஸ், ஓகேங்களா? இது வந்து நம்ம 9.5ஓட 0.5 எடுத்திருக்கோம். அதாவது இப்போ நம்ம வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம்னா 10 இன்ச்சஸ். இந்த 0.5 இன்ச்சஸ் வந்து இந்த 0.5 இன்ச்சஸ் வந்து சீம் அலவன்ஸ்க்காக. நெக்ஸ்ட்டு இந்த பாட்டமில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னா 2.5 இன்ச்சஸ், ஓகேங்களா? 2.5 இன்ச்சஸ் வந்து பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து இங்கேக்கு கனெக்ஷன், ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம், ஓகேங்களா? இது பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதில் சென்டர் பாயிண்ட்டுக்காக நம்ம பண்ணுறது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 இருக்குது. அப்போ இதோட சென்டர் வந்து நம்ம எவ்வளோ மார்க் பண்ணிக்கலாம், 5 மார்க் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போது இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச், நெக்ஸ்ட்டு வந்து 1.5 இன்ச்சஸ். இது எதுக்காகனா நம்மளுக்கு வந்து இந்த கர்வ் ஷேப்காக சொன்னோம் இல்லைங்களா, அதுக்காக இந்த பாயிண்ட்டும் மாறாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கர்வ் ஷேப் வரைஞ்சிக்க போகிறோம். இங்கேயும் நம்மளுக்கு பாயிண்ட் மாறக்கூடாது, இங்கேயும் மாறக்கூடாது, மாறாமல் நம்ம கர்வ் வந்து வரைய போகிறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து எப்படி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தேவையான ஹைட்டில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஹைட் மார்க் பண்ணது வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த காமனான அளவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போது இந்த 3.5 இதுவும் வந்து நான் ரெண்டுத்துக்கும் சேமாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போது இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பொதுவாக நம்ம வந்து ஃபஸ்ட் ரெண்டுத்தையும் ஒன்றா கட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா கர்வு, அந்த கர்வ் மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இந்த இது கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இப்படி தான் வரும். இப்படி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு, ஓகேங்களா? நம்ம எதுக்கு இங்கே ஜாயிண்ட் வேணும்னு சொன்னோம்னா இதுக்காக தான் கீழே ஃபோல்டிங் வரணும்னு. இப்போ நீங்கள் இது வந்ததுக்கப்புறம் பிரிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கானதை இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா 0.5 பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ தான் கட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, இதோட கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து பேக்குக்கான அளவு, இது வந்து அதை விட சின்னதாக இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டுக்கு. இதில் வந்து நீங்கள் இங்கே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி சைடு ஸ்டிச் பண்ணி மேலே வந்து எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கான சைஸ் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான் இது கட்டிங்கு. உங்களுக்கு இது எப்படி ஸ்டிச் பண்ணணுன்ற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.